ஸோ அந்த மனித வளத்தை நாம் தயாரிக்கிறோம் என்று சொன்னால் அதில் பெரும் பங்கு யாருக்கு உண்டு என்று சொன்னால் நம்முடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் இருக்கின்றது. ஸோ அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு உறுதுணையாக அவங்களுடைய கரத்தை வலுப்படுத்த போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய சிஇஓ லெவலில் இருக்கக்கூடிய, டிஇஓ லெவலில் இருக்கக்கூடிய, பிஇஓ லெவலில் இருக்கக்கூடிய இப்படி எல்லா அதிகாரிகளும். அந்த அதிகாரியுடைய கரத்தை வலுப்படுத்த போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸும் ஜூனியர் அசிஸ்டன்ஸும் தான். ஸோ நீங்கள் வருகை தந்திருக்க நீங்கள் பணியாணை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்த ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க போகின்ற அந்த மிகப்பெரிய பணியில் எங்களோடு நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லத்தக்க விதத்தில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸோ நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 வகையான திட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கோம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிக்கு நாம் புதுசாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய துறைக்கென்று ஒரு இலக்கு இருக்கின்றது, நம்ம துறைக்கென்று ஒரு கனவு இருக்கின்றது. அந்த கனவு திடீர்னு ஒரு நாள் காலங்கத்தில் எந்திரிச்சு பார்த்தோன்னா டக்குன்னு ஒரு எல்லாம் இருக்கக்கூடிய உடனே நம்ம உருவாக்கிட முடியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் செதுக்க வேண்டும். அப்படி செதுக்கக்கூடிய பணியில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு கிட்டத்தட்ட 70 திட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஒரு மேடையை அமைத்து, இந்த பிளாட்ஃபார்ம் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பிளாட்ஃபார்ம் என்னுடைய பள்ளி குழந்தைங்களுக்கு அது கல்வி சார்ந்ததாக இருந்தாலும் சரி, கல்வி சாராததாக இருந்தாலும் சரி, தன்னுடைய திறமையை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஸோ இதெல்லாம் எப்போ சாத்தியப்படும் என்று சொன்னால், இன்றைக்கி நீங்கள் பணியில் நீங்கள் சேரும்பொழுது நீங்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகள் வரும்பொழுது அவர்களுக்கு நீங்களோடு சேர்ந்து எப்படி நீங்கள் பணியாற்ற போகிறீர்கள், அவருடைய கரத்தை நீங்கள் எப்படி வலுப்படுத்த போகிறீர்கள். ஒரு கோரிக்கை வருது, ஒரு ஃபைல் வருதுன்னு சொன்னால் அது வெறும் ஃபைலாக பார்க்காதீர்கள், வெறும் அது ஒரு பேப்பராக பார்க்காதீர்கள். ஒவ்வொரு ஃபைலுக்கு பின்னாடியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் பணியாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னிலேருந்து உங்களுக்கான இந்த பணியானையை பெறுறதுன்னு சொல்கிறேன், உங்களுக்கான கிளாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இனி அதை சார்ந்து நீங்கள் ஓட போகிறீங்க. உங்களை அறியாமல் திடீர்னு பார்த்தா இப்போ தான்ப்பா சேர்ந்தேன், 10 வருஷம் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை தரக்கூடிய டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சர்ப்ரைஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நம்மை பாராட்டுவதாக இருக்கலாம், நம்மளை விமர்சனம் செய்வதாக இருக்கலாம், நம்ம எதிர்பார்க்காதவர்களுக்கு சாதனை படைக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் இதுவும் கடந்து போகும் என்பது போல் நாம் நம்முடைய பணியில் முழுமையாக, இன்றைக்கி தெரியும் கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டை நம்ம நடத்தி காமிச்சோம். அந்த ஈவெண்ட்டை நம்ம நடத்தி காய்ச்சினது நம்ம விளம்பரப்படுத்துவதற்காக அதை நடத்தலை. நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது, இன்றைக்கி இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை நாங்கள் பண்ணுறோம்னு சொன்னால், இன்றைக்கி சாதித்து அந்த பிள்ளைகளுக்கான அடுத்த பேட்ச், சார் அடுத்த தடவை இதே கல்வி சிறந்த தமிழ்நாடை பண்ணுங்கள், அந்த ஈவெண்ட்டில் நானும் எங்களுடைய குடும்பமும் அதில் பங்கு பெறும் என்று அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்கம் தருகின்ற அளவிற்கு தான் அதை நமக்கு செய்து காமிச்சிருக்கிறோம். ஸோ உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது, எப்படி நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கண் துஞ்சாமல் இன்றைக்கி தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கு உறுதுணையாக எப்படி நம்முடைய அடுத்த ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கிறார்களோ, நீங்களும் அவர்களோடு இணைந்து, இது நம்மளுடைய குடும்பம், இந்த பள்ளி கல்வித்துறை என்பது என் குடும்பம், என் குடும்பத்தை நம்பி எந்தெந்த பிள்ளைகள்லாம் நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார்களோ அவர்களெல்லாம் அடுத்தடுத்த உயர்நிலைக்கு செல்வதற்கு என்னால் முடிந்த ஒரு கான்ட்ரிபியூஷனை கண்டிப்பாக இந்த அரசாங்கத்திற்கு நான் செய்வேன் என்பதை உறுதியேற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.